மரத்தை ஏன் நான் போதி மரம் என்கிறேன்? புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி மரம். இந்த உலகத்தில் போதி மரங்களே கிடையாது. மரம் எதையும் போதிப்பது கிடையாது. அது வெறும் அரச மரம் தான். புத்தன் உட்கார்ந்து சிந்தித்ததனால் அது போதி மரம் ஆயிற்று. நாம் பல நூல்களை வாசிக்கிறோம். எல்லா நூல்களும் யார் யாருக்கோ கொடுக்கின்ற அந்த அனுபவங்களையா எல்லோருக்கும் தந்து விடுகிறது? மகாபாரதம் என்கின்ற மாபெரும் போர் இந்த பூமியில் நடந்த பொழுது போர்க்களத்தில் நின்றபடிக்கு அர்ஜுனனுக்கு வழிபடுத்துவதற்காக இறைவன் என்கின்ற நிலையில் இருந்த கிருஷ்ணன் சொன்னதுதான் பகவத்கீதை. ஆனா நாம எல்லாருமே இன்னைக்கு படிக்கிறோமே பகவத்கீதை, அது கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதையா? கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதை அர்ஜுனனுக்கு மட்டுமே தான் தெரியும். அர்ஜுனன் நமக்கு சொல்லல. பின்ன யார் சொன்ன பகவத்கீதையை நம்ம படிக்கிறோம்? அந்த இடத்தில் சஞ்சயன் என்கின்ற ஒரு ஞானி இருந்தான். அவன் தன்னுடைய தீர்க்க தரிசன பார்வையினால் அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கேட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு மகாபாரதத்தில் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்ன அந்த பகவத்கீதையைத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அர்ஜுனனுக்கு முழுமையாக கிடைத்த அந்த பெரும் வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ? நாம் எல்லாம் இன்னும் பகவத்கீதை போன்ற நூல்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. உட்கார்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சு, உட்கார்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய எழுத்து எல்லாம் போதி மரங்கள் தான். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிவிட்டு போகின்றவர்கள் இல்லை பேச்சாளர்கள். பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்களுக்குள் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் தான் பேச்சாளர்கள். பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள். அந்த சிந்தனையை உங்களுக்கூடாக உள்ளே நுழைந்து அந்த வேர்களை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய சிந்தனைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்தால் அந்த சிந்தனை போதி மரமாகிறது. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். போகிற போக்கிலே மிகப்பெரிய வார்த்தைகளை மிகப்பெரியவர்கள் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. சிறிய குழந்தைகள் தான் அடுத்தவர்கள் சொன்னதை வந்து சொல்லுகின்றதற்கு நடுவிலே தன் உள்ளத்தில் ஆன்மாவில் இருந்து புறப்பட்டு சொல்லுகின்ற அந்த ஒற்றை சொல் மின்னலாக வருகின்ற பொழுது பூஜிதாவினுடைய சொல் சபையேறும். வாசிக்க வாசிக்கத்தான் அந்த மின்னல் ஒளிகள் வரும். படிக்க படிக்கத்தான் அந்த மின்னல் ஒளிகள் வெளியேறும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், எந்த சொற்கள் நம்மை சிந்திக்க வைத்து எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை காக்கின்றன. நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன். இந்த உலகத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை சொல்லை நான் இப்பொழுது வித்தியாசமாக பயன்படுத்த போகிறேன். இந்த சொல் ஒருவேளை உங்களுக்கு போதி மரமாக மாறலாம். இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலைமுறை இடத்திலே இல்லாத ஒரு குணம் பணிவு. ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. அடிமைத்தனம் என்பது வேறு, பணிவு என்பது வேறு. அடிமைத்தனையுடன் இருக்க வேண்டும் என்று எந்த தலைமுறைக்கும் நாம் சொல்லித்தரக்கூடாது. ஆனால் பணிந்து கொள் என்கின்ற வார்த்தையை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். எதை பணிந்து கொள்வது? சம்பாதிக்காத புருஷன் கூட இருந்துக்கலாங்க. சம்பாதிக்காம சும்மா உட்காந்து கவிதை சொல்லிட்டு இருந்த. ஆனால் என் தாய்க்கு அந்த ரகசியம் புரிந்திருந்தது. அவர் சம்பாதிப்பதை விட மிக முக்கியமானது அவர் பேசுகின்ற கவிதைகள், அந்த 5 குழந்தைகளுடைய மனதிலே ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள், அது மிக மிக முக்கியமானது என்று என் தாய்க்கு தெரிந்திருந்தது. என் அப்பா இதை சொல்லுவார், ஆஜிசி அதப் பாட்ஷாயி, பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவர்கள் ஆள்கிறார்கள், ஆளக்கூடியவர்களாக. அதனால் தான் கம்பன் அவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி வருகின்ற பொழுது அவையடக்கம் என்று எழுதினார். கடல் போன்றது ராமகாதை, நான் பூனை போன்று ஆசையால் அதை இந்த சின்ன நாக்கினால் எடுத்து பருகுகிறேன், பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்குகிறார். அப்பொழுது அவன் எழுதுகின்ற இலக்கியம், அதை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது போதி மரமாகிறது. நம்மை வழிபடுத்தக்கூடியவை. நான் பணிவுன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு அது புரியாது. இந்த பாப்பா சொல்லிச்சு, இந்த 2000 பிறந்த குழந்தைங்களை பார்க்கத்தான் பாவமா இருக்குன்னு. உண்மைதான், அது உண்மை. நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட்? எனக்கு 45 வயது கடந்திருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன என்டர்டெயின்மெண்ட்? ஞாபகம் இருக்கா?
தூர்தர்ஷன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியும், புதன்கிழமை அன்னைக்கு சித்திரஹார் சொல்றாரு பாருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஹிந்தி இல்லைன்னா வேற மொழி படம் பாடாவதியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம். நமக்கு தெரிஞ்ச ஒரே பேரழகி சோபனா ரவி. அதில் வியாழக்கிழமை ஒன்று வரும், தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். அதில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேப்பரா கடிதமாக படிச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையே. அந்த குழந்தை சொன்னது உண்மைதானே. 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுதே அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த காலத்து குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமாடா, நாங்கள்லாம் தான் உண்மையாகவே பாவம். ஏன்னா இந்த தலைமுறை இருக்குல்ல, அவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. கஷ்டம். இந்த தலைமுறை இருக்குல்ல, இந்த தலைமுறை மிகப்பெரிய சவால்களை கடந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை சொல்லி தர வேண்டிய மிக அற்புதமான போதிமர சிந்தனை என்ன தெரியுமா? பணிவை சொல்லிக் கொடுங்கள், பணிந்திருக்க சொல்லிக் கொடுங்கள். நான் சொன்னேன்ல மகாபாரதம், அதுல அஸ்வத்தாமன் ஒரு வீரன், அவன் துரோணாச்சாரியாருடைய பையன். துரோணர் இறந்து போற, பொய் சொல்லி இறந்து போற, பொய் சொல்லப்பட்டு இறந்து போற. அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொன்னவுடன் தன் தலையை தானே வெட்டி கொண்டு தன் தகப்பன் இறந்ததை, அஸ்வத்தாமன் என்கின்ற யானை விழுந்துபட்டதை, தருமன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்றான் என்று அவன் செய்த அந்த அறிவிப்பால் கேட்டு தன் தகப்பன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் தன் கையிலே இருந்த ஆழமான ஆயுதத்தை கொண்டுட்டு வரான். அதை வெல்றதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே துணிச்சல் கிடையாது, வேக்சினே கிடையாது, அழிச்சிரும். வருது எடுத்துக்கிட்டு, அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம். அஸ்திரத்தை விட்டுட்டான். பாண்டவர்கள் மீது அஸ்திரம் வந்துருச்சு. கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? பணிந்து கொள்ளுங்கள். இப்போ கொரோனா வரும்போது சொன்னாங்கல்ல, மறைந்து கொள்ளுங்கள். எதிர்கொள்ள முடியாது, அழிச்சிரும். உங்களிடத்தில் போய் உங்கள் கூடுகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது அடிமைத்தனம் அல்ல, அந்த பணிவு என்பது புத்திசாலித்தனம். பணிந்து கொள் என்றான். கீழே விழுந்தார்கள் எல்லோரும். குதிரையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள், யானையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் எழுந்து கீழே படுத்துக் கொண்டார். அஸ்திரம் வந்தது பார்த்தது, யாரும் தனக்கு முன்னால இல்லைன்னு உடனே அஸ்வத்தாமன் கிட்ட திரும்பி போயிடுச்சு. இதெல்லாம் நடந்ததா நடக்கலையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஞானம், ஒரு போதிமர சிந்தனை மட்டும் வருகிறது. சில விஷயங்களை எதிர்க்க கூடாது, பணிந்து ஒதுங்கிக் கொண்டால் ஆபத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். அது வெறும் நோயிடம் இருந்து மட்டுமல்ல, ஆயுதங்களிடம் இருந்து மட்டுமல்ல, எதிலிருந்தெல்லாம் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பணிவு என்கின்ற குணத்தை நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறை பெற வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு வந்தால் நாம் அந்த போதி மரத்துக்கு கீழ் நின்று கொண்டிருக்கிறோம் பொருள்.